நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் சென்னையில் தற்போது அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் தேதி மார்ச் 2வது வாரத்தில் அறிவிக்கப்பட இருப்பதால் அனைத்து மாநிலங்களிலும் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளை ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து ஆலோசிப்பதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மற்றும் 3 தேர்தல் ஆணையர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் சென்னை வந்துள்ளனர். இவர்கள் மீனம்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தினர். திமுக, அதிமுக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி, தேமுதிக, பகுஜன் சமாஜ், இடதுசாரிகள் உள்ளிட்ட 10 கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் எம்எல்ஏ இன்பதுரை ஆகியோரும், திமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ஆர் இளங்கோ, அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி, பிஜேபி சார்பில் கராத்தே தியாகராஜன் ஆகியோர் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், தமிழகத்தில் நியாயமான முறையில் தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், தேர்தல் பாதுகாப்புக்கு துணை ராணுவ படையை வரவழைக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். நாளை கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடனும் அவர்களை தொடர்ந்து வருமான வரித்துறை, காவல்துறை, வருவாய் புலனாய்வுத்துறை, சுங்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்படுகிறது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.